ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் பாஜகவுடைய மொத்த மானத்தையும் காத்துல பறக்க விட்டுருக்கு. ஒரு பெரிய மாயையே உருவாக்கி வச்சு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க. நாடு முழுக்க இவங்க பண்ணது எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது, மீடியா இன்ஜினியரிங் தான். எந்த நேரம் பார்த்தாலும் சாமி கோயில் பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு கோயில்ல ஐயர் செய்யற வேலையை பிரதமர் அலுவலகத்தை உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற கோபம் மக்களுக்கு வெளிப்படையாவே இருந்தது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய RSS ஆதரவு சித்தாந்தவாதிகள், குறிப்பா சொன்ன பார்ப்பன வெறியர்கள், அமெரிக்க நாராயண், இந்த மாதிரியான அயோக்கிய கூட்டங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியான பயிற்சி மட்டும் பத்தாது, அது சித்தாந்த பயிற்சியாகவே இருக்கணும், கொள்கை பயிற்சி. அதிமுகவோட திமுக செய்யறது அரசியல் சண்டை. ஆனா பாஜகவோடு திமுக செய்து கொண்டிருப்பது சித்தாந்த சண்டை. எந்த இடத்த தட்டுனாக்கா சங்கிகள் அடங்குவாங்களோ அந்த இடத்த தட்டி தட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த ஃபேக்ட் செக் யூனிட் ஒண்ணு போட்டிருந்தாங்களா, அந்த ஃபேக்ட் செக் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா சரியாக அந்த தகவல் கொண்டு போய் சேர்க்க முடியல. பாஜக செய்கின்ற அரசியல் ஆபத்தானது இல்ல, பாஜக கோயிலை வைத்து செய்து கொண்டிருக்கின்ற வதந்திகள் ரொம்ப ஆபத்தானது. அப்படிப்பட்ட அந்த வதந்திகளை முறியடிப்பதற்கு ஃபேக்ட் செக் யூனிட் பாத்தீங்கன்னாக்கா மெனக்கெடல் நிறைய பண்ணணும். ஆனா அது பண்ண கிடையாது. என்னதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மேக்கப் போட்டுட்டு மீடியா முன்னாடி வந்தாலும் மக்கள் மனசுல அவர் பெரிய ஜீரோ அப்படின்றதா உண்மை.